சிஎஸ்ஆர் பற்றி பேசணும்னா எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? எங்கள் அப்பாவை பற்றி பேசணும்னா நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்படி ரெஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஃபோன் எடுக்கும்போதே சிவா நல்லா இருக்கியா அப்படின்வார். அது அப்படி கேட்குறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட ஒரு அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலாக கேட்காத மாதிரி ஒரு பர்சனல் ஒரு அட்டாச்மெண்ட்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கேட்பார். IIM, Institute of Internal Medicine MMC, had its golden era during Sir's period. One more thing, 24/7 ஒரு ஒர்க் பிளேஸ்க்காக ஒருத்தவங்களை டெடிகேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது. சிஆர் சார் தான் அதுக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். பாய்சனுக்காக ஒரு தனி ஐசியூ, ஸ்னேக் பைட்டு, இதெல்லாம் எம்எம்சியில் ஆரம்பிக்கிறதுக்கே நீங்கள் தான் சார் முக்கிய காரணம். I'm kind of obsessed with that, sir. இன்னும் அந்த சேலஞ்ச் இன்னும் ஓப்பனாக தான் சார் இருக்கு. ஸோ ஒரு டைம் சார்க்கு வார்டில் நடந்த இன்சிடென்ட் ஞாபகமானு தெரியல. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் he identified ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி in a dilated cardiomyopathy patient. ஸோ தட் இஸ் அ பெக்கர்ஸ் டிஸ்ட்ரோஃபி. ஸோ அவரை மாதிரி ஒரு கிரேட் கிளினிஷியனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். He brought so many reforms in toxicology, critical care and IMCU care. Clinical examination are losing art at present. Sir would say, a head-to-foot examination at least once. This would be his earnest plea to all of us. Wobble our minds for critical thinking to multiple diagnoses. But one thing he would say finally, common things are common, and that is true. ஒரு சண்டே ஓபி காலையில் ஒரு நோயாளி சாட்டர்டே இரவு ஃபுல்லாக வெயிட் பண்ணி காலை ஓபி டோர் திறந்து வரும்போது நீ அவனை எப்படி ரிசீவ் பண்ணோன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் தான் சார் அந்த ப்ராக்டிஸ் ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பேஷண்ட்டும் உள்ள நாலேஜுன்னு பிபி பார் ஏழன் தட் இஸ் வெரி வைட்டல்னு சொன்னீங்க. இந்நாள் வரைக்கும் அதை நான் வந்து பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் சார். எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும், பேஷண்ட்கிட்டேருந்து ஹிஸ்ட்ரி வாங்கி அது வந்து 90% ஆஃப் த கிளினிஷியன் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங்லேயே டயக்னோசிஸ் அரைவ் ஆகணும். லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் மற்றதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியஸ்ட் பார்ட்பான்னு சொன்ன விதம் என் காது ஒன்று ஒழிச்சிட்டே இருக்குது சார். எப்பப்பெல்லாம் நான் ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் நான் டயக்னோஸ் பண்ணும்போதோ மற்ற ஃபிசிஷியன்ஸ் ரிஃபர் பண்ணி நான் கண்டுபிடிக்கும் போதோ ஒவ்வொரு கேஸும் நான் பண்ணுற டயக்னோசிஸோ நான் உங்களுக்கு தான் சார் டெடிகேட் பண்ணுறேன். And how humane way of checking BP, sir, without leaving just the cuff inflated and then search for your stat. Even now I practice that, sir. I'm practicing anesthesiologist, sir. I make a point, I manually check the BP. I'm kind of obsessed with that, sir. இன்னும் உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா முக்கியமான வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் சார். இதுக்கு ஒரு நல்ல இன்சிடெண்ட் என்னென்னா, நான் உங்கள் யூனிட்டில் சிஆர்ஆராக இருக்கும் பொழுது ஒரு கேஸு வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் அட்மிட் ஆனாங்க சார். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாளும் என்ன டயக்னோசிஸ்ங்கிறத எங்களால் ரீச் பண்ணவே முடியல. மீன்ஸ் பிஜிஸால் என்ன இதுன்னே தெரியல சார். ஆனால் மண்டே மார்னிங் நீங்கள் ஜஸ்ட்டு ரவுண்ட்ஸ் வந்தீங்க, அந்த பேஷண்ட்கிட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பேசியிருப்பீங்க, நீங்கள் டயக்னோசிஸ் வந்துட்டீங்க சார். என்ன கேஸ்னால் அது ஹடிசன்ஸ் டிசீஸ் சார். ஒரு பேஷண்ட்டோட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரி டேக்கிங்கோட இம்பார்ட்டண்ட் என்னங்கிறது இன்றைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இருந்து தான் சார் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டராக அவரை பற்றி என்ன சொல்லலான்னா, அவர் வந்துட்டு ரொம்ப நாளாக அவர் வந்து புவர் பேஷண்ட்ஸ்க்கு தனியாக நாட்டு மெட்ராஸில் கிளினிக் வச்சுருந்தார். அங்கேருந்து வர புவர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து நிறைய சார்ஜஸே பண்ணாமல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. In mind repeating where the epitrochlear nodes are. You taught us how to take pakka history, sir, for which even now we get complimented, and I'm like, sir, yeah, sir taught us like this. We are his students, and nobody can beat us in history taking. That time in 2012 in our slam book I had written, "You are my favorite, sir," and even now I can say you are my favorite, sir. There have been lot of doctors, lot of teachers, sir. The way you personalized your teaching, sir, I am so grateful, sir. Medicine, Sir created a love for this subject. History taking is an art. That is what we learned from him, and most of the diagnosis is arrived at that. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் எப்பயுமே அவருக்கு ஒரு எப்பயுமே அவர் ஈவன் லீவ் டேஸில் கூட அவர் பில்ராத்தை கூப்பிட்டு டீச் பண்ணுறது இட்ஸ் ஆல் வி ஆர் மிஸ்ஸிங் சார். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளாஷு, நான் ஒரு ஏத்திஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒரு பயஸ் ரிலீஜியஸ் பிலீவர், நீங்கள் வந்து எல்லாமே ஒரு கடவுள் சக்தினால் உண்டானது அப்படின்னு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்வீங்க. நான் ஃபஸ்ட்டு நாளே ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து கான்ஃபிடென்ஷியலாக நடக்கிற விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ரிலீஜன்னு நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க.
எல்லாத்துக்கும் ரேஷனல் ஃபேக்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு சின்ன பையன் துடுப்பாக வந்து அவரோட கருத்துக்கு அகேன்ஸ்டாக பேசாதெல்லாம் நீங்கள் வந்து அப்போ சொல்லவே இல்லை. என் கருத்தையும் நீங்கள் உள்வாங்கி இல்லை போக போக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை ரிலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. இன்னும் அந்த சேலஞ்ச் இன்னும் ஓப்பனாக தான் சார் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் சார். ஏன்னா ஒரு அருமையான லெஜண்ட் நீங்கள். பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு ஓவராக நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் 3 விஷயம் அடிப்படையில் சொல்வீங்க சார். கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ், ஹார்ட் ஒர்க், முக்கியமான ஒன்று பீப்புளோட எம்பத்தி. இது 3மே தான் சார் உங்கள் கிளாஸஸ் எப்போதும் இருக்கும். ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் நான் எப்போவாவது டவுனாக ஃபீல் பண்ணேன்னா அப்போவும் உங்கள் ஞாபகம் வரும் சார். ஏன் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, டாக்டர் ப்ரொஃபஷன் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சந்திக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை அறியாமல் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க சார். அதை ஸோ நான் டவுனாக ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய வேர்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும் சார். அவரோட டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா பெட்சைட் கிளினிக்கல் டீச்சிங். எந்த டெக்ஸ்ட் புக்லேயுமே கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ், கிளினிக்கல் டீச்சிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இஸ் ஆல்வேஸ் வெரி சின்சியர், டெடிக்கேட்டட். அந்த இன்ஸ்டிடியூஷன் இம்ப்ரூவ் ஆகி தட் ஷுட் பி பெனிஃபிட்டட் ஃபார் புவர் பேஷண்ட்ஸ் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளோட இருப்பார். More than medicine, he taught me how to be a good human. Empathy, patient care and patience is what I learned from him. ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அந்த பேஷண்ட்டோட ஏழ்மை நிலையை தான் சார் முதல்ல பார்க்க சொல்லுங்கள். இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்த பிறகு கூட நிறைய பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, கன்செஷனில் அந்த மாதிரி பண்ணுவார். நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆஃப்தால் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல சாரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஐ சர்ஜரி முடிச்சுட்டு சார்னு சொன்ன பிறகு அப்போ பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு ரெஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறமேலு சிவா இந்த பேஷண்ட்டு நீ பாரு, நான் அனுப்புகிறேன்னு சொல்லுவார். அதில் புவர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா பேஷண்ட் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. சிவா இவங்க வந்துட்டு கொஞ்சம் புவர் பேஷண்ட்டு, கொஞ்சம் சார்ஜஸ்லாம் கம்மி பண்ணிக்கோப்பா, உனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்பார். பேஷண்ட்டுக்கிட்டேயும் வந்துட்டு சாஃப்டாக இந்த மாதிரி வந்துட்டு நான் கம்மி பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். We are trying to follow your footpaths, that is your dedication, your sincerity, hard work எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். விஷ் யூ ஹாப்பி 70th birthday. Personally, he taught me that government hospital is a mission field and serving the poor is doing mission work. On this happy day, I would like to tell you, sir, that God has always been with you from the day He had chosen you and turned your life into a miracle for many. May He bless you with number of years of health and happiness. God bless you, sir. Happy birthday. இப்போ உணர்ச்சிசப்பட்ட நிலையில் தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபாதர் சார், லெஜண்ட், குருக்குளம் என்ன வேணாலும் சொன்னாலும் வார்த்தை தகாது சார். எனக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மெடிசன், அதை உள்வாங்கிய மெடிசன், அந்த மெடிசன் வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான எனக்கு வாய்ப்பு கிடச்சிது சார். அதோட ஒரு மாணவருக்கு என்ன சார் சிறப்பிக்க முடியும்? என் வாழ்நாள் பெருமிதம் சார். ஐ எம் ஆல்வேஸ் யுவர் சன், யூஆர் ஆல்வேஸ் மை ஃபாதர், கைடிங் லைட். ஹாப்பி பர்த்டே சியா சார். Namaskaram sir, wishing you a very happy birthday sir. I'm so overwhelmed sir. I never thought I'll get an opportunity to say thank you sir. I'm so thankful to God that I got to learn from such a good teacher. May God bless you sir. May you stay healthy and happy sir. Thank you sir. அளவுக்கு ஒரு ப்ரொஃபஸர்னால் என்னன்னு என் மனசில் நீங்கள், என் மனசுலன்னு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி பல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் சிஆர் அப்படிங்கிற நேம் வந்து பதிஞ்சிருக்குங்க சார். ரொம்ப அந்த ஒரு மனித நேயம், அதாவது அந்த அது வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட் டீச்சர்கிட்ட, ஒரு பர்ஃபெக்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட அந்த ஒரு மனித நேயம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம். Good morning, sir. Happy 70th birthday. I hope this day brings all the best wishes that you deserve truly, sir. We are all in this position because we followed your steps. I wish you have many, many more birthdays the same way as you are, and I wish all the family the best wishings as well, sir. Thank you.